குரு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இன்னில இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுங்கய்யா. ஓடி போன உங்க பையன் திரும்பி வரப்போறான். உங்க பொண்ணு வரப்போகுது. மாமா மச்சான் எல்லாரும் ஒண்ணு சேர போறீங்க. சரி. கெட்டதெல்லாம் வேலைக்கு உங்க வாசலை தேடி நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க. ஆமா. புது சொந்தம் புது ரத்தம் நல்ல மாதிரி நாட்டவ மாதிரி பேசணும் இல்லையா? உத்தம மாதிரி பேசணும் இல்லையா? என் தம்பி பார்த்தா இழுச்சு வாயின தெரியுதாயா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. இவனை இங்க வச்சு அடிச்சு முடிச்ச ஊர்க்காரன் குடுறா. தூக்கு நம்ம ஊருக்கு. கட்டு கட்டு சுத்து. தூக்கு தூக்கு ஆள தூக்கு. தூக்கு தூக்கு. தூக்கு தூக்கு. அடே தம்பி வேலூர் கண்ணுங்க மாமனை அடியோ அடியோன்னு அடிக்கிறாங்க. என்னது மாமன் அடிக்கிறாங்க? டேய் பாரு ஊரே திரண்டு வந்துறே. என் மச்சனோட வந்து உன்ன கையால நோக்க போறாங்க. எல்லாம் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துறணுங்க. அண்ணா ஃபோன் பண்றாரு. என்ன மாமா? ஹலோ என்னண்ணா அப்படியா? சீக்கிரம் வண்டில ஏறி சீக்கிரம் போடி. என்ன தைரியம் இருந்தா என்னையே பொண்ணு பார்க்க வருவேன்? எங்க ஊர்ல வந்து எங்க கிட்டே தகராறா? எவ்வளவு தைரியம் எங்க அப்பாவே கட்டி தூக்கிட்டு வர்றீங்க? அவன் மூஞ்சிலே குத்து மாமா. நல்லா அடி மாமா. ஏய் பிரியா அங்க போய் ஆடி. என்னையே மாமா அடிக்க வர? உன்ன என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிக்க வருவேன்? இனிமே எங்க ஊர் பக்கம் வருவியா? அண்ணா நெஞ்சில அடிக்காதீங்க. அண்ணா நெஞ்சில அடிக்காதீங்க. நெஞ்சில அடிக்காதீங்க. ஆஹா என் தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பார்த்தையா? பாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் பாக்கெட்ல இருக்கிற மைசூர் பான் ஒளிக்கிரும்டா. இந்த நேரத்துல கூட மைசூர் பாக்கு. பெரிய மைசூர் மகாராஜா இவரு. இந்த மைசூர் நிறுத்துங்க. என்ன கொழுப்பு இருந்தா ஊர் நாட்டாமே அடிச்சு கடி தூவிட்டு போவீங்க. ஏயா இந்த ஊர்க்காரனுங்க எல்லாம் ஒண்ணு தெரியாதுங்க. நீங்க பெரிய கொம்பனுங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ தட்ட மாத்தி போட்டு மறுபடியும் பேசுறது ரொம்ப தப்பியா? சட்ட மாத்தினா கல்யாணம் கட்டி கொடுக்கணும் ஏதாவது இருக்குதாக்க? என்னையா அப்படி சட்டமா? என்னையா பேசுற நீ? அதெல்லாம் அவங்க இஷ்டம். புடிச்சா கொடுப்பாங்க, புடிக்கலன்னா இல்லைப்பாங்க. என்ன கொழுப்பு இருந்தா எங்க மாமனையே தூக்குவீங்க நீங்க. உள்ளூர்காரனுக்குள்ள போட்டு கட்டி வச்சு அடிக்கிறீங்க. வாய் பேசுனீங்கன்னா உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவா. ஒழுங்கா எங்க மாமன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஊரை பார்த்து போறனா போங்க. இல்லைன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருமா. ஆமா வந்துட்டானு பொண்ணு கேட்டு மலைக்கு போனாலும் மச்சனை உதவி வேணும்ன்ற இந்த காலத்துல நான் உள்ளூர்லயே மச்சனை வச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிடுறேன். அழறீங்க மாமா. நான் இருக்கிற மாமா என்ன மாமா நடந்துருவாரு? இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க. விடுங்க மாமா. சரிங்க மாமா. நாங்க தெரியாம தப்புட்டாங்க. மன்னிச்சிரு மாமா. இல்ல மாப்பிள்ள நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நல்லா இருக்கணும்டா. வாங்க வா பிரியா வாங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
மாமா எங்க சாந்தி முத்து வைக்க போறீங்க? டேய் நீ இதே இப்பதான் கல்யாண சாப்பாடு தான் போட்டாச்சே, என்னென்ன வேணும்? மாமா சாந்தி முகூர்த்தம் எங்க வைக்கலாம்? எங்க வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தானே சாந்தி முகூர்த்தம்? இல்ல மாப்பிள்ள, பொண்ணு வீட்டுல வைக்கிறதானா பழக்கம்? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஏய் இல்லப்பா, இல்ல மாமா. பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது வழக்கம். முடியாது மாமா. எப்பவுமே பொண்ணு அதெல்லாம் வீட்டுல பழசு தானே. மாமா, மாப்பிள்ளை வீட்டுல தான் சாந்தி முகூர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பவுமே பரம்பரையா பொண்ணு வீட்டுல தான் வைக்கிறது. அது ஓ ஹோஸ்டல் style. எதுவும் பேசிக்கிறதா? சொன்னா கேளுங்க, காலங்காலமா பொண்ணு வீட்டுல தாங்க அதெல்லாம் நடக்கும். இல்ல, பழைய பஞ்சாங்கம் கிடையாதுயா. மாமா. நீங்க சும்மா எல்லாம் அலாட்டதீங்க, மாப்பிள்ளை வீட்டுல தான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் பொண்ணு வீட்டுல தான். மாப்பிள்ளை வீட்டுல தான். உன் பாட்டுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல தான். என்ன மாமா இப்படி சும்மா பேசுறீங்க? ஒண்ணும் தெரியாம பேசிக்கிட்டு. அதெல்லாம் ஆமா, ஒண்ணும் தெரியாம தெரியாது. நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க. என்னாச்சு? என்ன மாமா இங்க சண்டை? தம்பி, சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டுல தானே வைக்கணும். ஏ பிரியா, நம்ம வீட்டுல தானே வைக்கணும். அட என்ன மாமா, முடிஞ்சு போன விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் சண்டை போட்டு மல்ல கட்டிட்டு இருக்கீங்க. என்னது சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சா? போச்சா?